விஜய் அவர்கள் திமுகவினுடைய ஊதுகுழலாக இன்னொரு மக்கள் நீதி மையமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நிச்சயமா அவர் ரசிகர்களை ஏமாற்றுவார். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத், திமுகவின் ஆள்தான் ஜோசப் விஜய் என கூறியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவருக்கு ரசிகர் நலன்ல எந்த விதமான அக்கறையும் கிடையாது. அவர் என்ன பெரிய பெரிய குண்டர்களை வச்சு தூக்கி வீசுறது மட்டுமல்ல, அவங்களுக்கு தண்ணி கிடைச்சதா, கை குழந்தைகளோட வந்தாங்களே, வெயில்ல நின்னாங்களே, அதை பத்தியெல்லாம் அவர் கவலை இல்லை. ஏன்னா ஏற்கனவே ரசிகர் மன்றத்தில் அதன் மூலமாக அவங்க உழைப்பு, அவங்களுடைய பணத்தை உறிஞ்சு எடுத்துக்கிட்டு தான் அவர் பெரிய நடிகராக வந்திருக்கிறார். ஏதாவது ரசிகர் மன்றங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா டிக்கெட் கொடுப்பாரா? ரசிகர்களுக்கு ஃப்ரீயா டிக்கெட் கொடுப்பாரா? அவர் கொடுக்க மாட்டார். இல்லை 3 மடங்கு 4 மடங்கு டிக்கெட் வித்து தான் அவர் வந்திருக்கிறார். அதனால ரசிகர்கள் சினிமாவை பார்க்கணும், ஏமாறக்கூடாது. அதுவும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்கள், ஹிந்து இளைஞர்கள், இவங்க முழுக்க விஜய் அவர்கள் திமுகவினுடைய ஊதுகுழலாக இன்னொரு மக்கள் நீதி மையமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நிச்சயமா அவர் ரசிகர்களை ஏமாற்றுவார். ரசிகர்களை மட்டுமல்ல, பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை கெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் திமுகவினுடைய கையாளாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதை விரைவில் அந்த ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசிப்புத்தன்மை என்பது வேறு, ஓட்டு போடுகிற பொழுது அவர்கள் இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன். இப்போ அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிற பொருள்கள் 50% வரி விதிச்சிருக்காங்க. அது இன்னைக்கு அமலுக்கு வந்திருக்கு. இதுல வெளிநாட்டோட சுமூகமான உடன்பாடு இல்லைன்ற வெகு விரைவில் இந்த சூழ்நிலை மாறுங்க. இங்கிருந்து நாம ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளுக்கு அவங்க நாட்டில் அவங்க 50% வரி விதிச்சா, அப்ப அங்கிருந்து இங்க கொண்டு வர்றான் பாத்தீங்களா, பல நிறுவனங்கள் இருக்கு. அது மேல நாம வரி விதிப்போம். இது ஒரு சர்வதேச அரசியல். நாம எங்க பெட்ரோல் வாங்கணும், நாம எங்க எந்த உறவு வச்சுக்கணுங்கிறதையெல்லாம் அமெரிக்காக்காரன் தீர்மானிக்க முடியாது. அமெரிக்காவினுடைய மேலாதிக்கத்தை நாம் முறியடிப்போம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.